அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். எண்ணங்களின் சுதந்திரமும் நினைவுகளின் வரலாறும் நிறைந்திருக்கும் இத்தருணத்தில் தாய் மண்ணே உன்னை நான் வணங்குகிறேன். இன்று ஜனவரி 26 நம் நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளன்று நமது பாரதம் குடியரசு நாடாகியது. அன்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினமாகும். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் தான் உலகிலேயே மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். இதுவே நமக்கு அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் தருகிறது. இந்த நாளில் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங் போன்ற தியாக தலைவர்களுக்கு நினைவு கூற வேண்டும். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. பல மொழிகள், பல மதங்கள் இருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வோடு இருக்கிறோம். கனவு காணுங்கள். கனவு என்பது உங்கள் தூக்கத்தில் வருவது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல் நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற கனவு காண்போம். அதற்காக உழைப்போம். சாதி மத வேறுபாடுகளை மறந்து இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் வாழ்வோம். பேச வாய்ப்பதற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். நன்றி.